இசாரா செவ்வந்தியின் ஆட்டம் இன்னும் முடியவில்லை. மற்றொரு பாதாள உலக குழு தலைவர் தொடர்பில் பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறார். நாமல் ராஜபக்ச அவர்களினுடைய முன்னாள் காதலி என்பதாகவும் இவருடன் அவர் தொடர்பில் இருந்ததாகவும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலைமையில் நாமல் ராஜபக்ச இது தொடர்பில் கூறியிருக்கக்கூடிய கருத்து என்ன? குற்றப்புலனாய்வு பிரிவினரின் அதிரடியான விசாரணைகளின் பின்னராக இசாரா செவ்வந்தி அவர்களினுடைய வங்கி கணக்கு விவரங்கள் தொடர்பிலான விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன. அதேபோல இவர் யாருடைய வீட்டில் தங்கியிருந்தார் என்பதாகவும் பரபரப்பான தகவல்களும் அம்பலமாகி இருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது. எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள், இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அவற்றை காணொலிகளாக பதிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான திருப்திகர சேவையை வழங்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் படியின் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி தற்போது இலங்கையில் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய விடயம்தான் இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 6 பேரினுடைய பரபரப்பான கைது சம்பவம். அதன்படி உங்களுக்கு தெரியும், இந்த கணேமுல்ல சஞ்சீவ் அவர்கள் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதற்குரிய பிரதானமான சூத்திரதாரியாகவும் பிரதான மூளையாகவும் செயற்பட்டவர் என்ற ரீதியில் இசாரா செவ்வந்தியும் அதேபோல் அவருடைய சகாக்களும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 13ஆம் தேதி நேபாளத்தினுடைய தலைநகர் காத்மண்டுவில் வைத்து இவர்கள் அதிரடி நடவடிக்கை மூலமாக சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு இவர்கள் தொடர்பில் பலதரப்பட்ட விசாரணைகள் பல கோணங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த விசாரணைகளின் பின்னராகத்தான் தற்போது நம்ப முடியாத பல அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதன்படி நான் ஏற்கனவே எங்களுடைய காணொலி தொகுப்பில் கூறியிருந்தேன், நீங்கள் அதை பார்க்காதவர்கள் பார்க்கலாம். அதில் யாழ்ப்பாணத்திலிருந்து 2 மிக முக்கியமாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இசாரா செவ்வந்தியுடன் எவ்வாறான தொடர்பில் இருந்தார்கள், எவ்வாறான முறையில் இவர்களுக்கான உதவியை புரிந்தார்கள் என்பது தொடர்பிலான ஒரு தனி காணொலி வெளியிட்டிருக்கிறேன். அது தொடர்பிலும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதன்படி தற்போது இசாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளின் பின்னதாக பல தகவல்களையும் அம்பலமாக்கி இருக்கின்றார். அதன் ஒரு அங்கமாகத்தான் இவர், நான் ஏற்கனவே கூறியதைப் போல, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய தக்ஷி எனப்படுகின்ற ஒரு யுவதியை ஒத்ததான ஒரு சாயலை உடையவராகத்தான் இந்த 2 காணப்படுகின்றனர். அந்த அடிப்படையில் அந்த தக்ஷி எனப்படுகின்ற பெண்ணினுடைய தரவுகள் அதேபோல் அவருடைய புகைப்படங்களை பயன்படுத்தி இவர் இங்கிருந்து ஐரோப்பிய நாடுக்கு தப்பிச் செல்வதுதான் இவருடைய அடுத்த கட்ட திட்டமாக இருந்திருக்கின்றது. அதன் ஒரு அங்கமாகத்தான் நேபாளத்தில் வைத்து இவர் அதிகமாக இந்த அழகு கலை சார்ந்த விடயங்களில் நாட்டம் செலுத்தியதாக தானே இந்த வாக்குமூலங்களை அளித்திருந்தார். குறிப்பாக இந்த அழகு கலை சார்ந்த விடயங்களில் அதிகம் நேரத்தை செலவிட்டதாகவும் தன்னுடைய முகத்தை தக்ஷி எனப்படுகின்ற இந்த பெண்ணினுடைய முகத்தை போன்றதாக மாற்றும் வேலைகளில் அதிக பணத்தை செலவிட்டு அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் இது தொடர்பில் சில அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டிருந்ததாகவும் சிகிச்சை காரணமாக தன்னுடைய முகம் முற்றுமுழுதாக மாறியதாகவும், அதாவது பழைய தோற்றத்தில் இருந்தது தற்போதைய நிலைமைக்கு மாறியதாகவும், இதற்கு கூடுதலான பணத்தையும் நேரத்தையும் செலவிட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னராக இசாரா செவ்வந்தி அவர்கள் தொடர்ச்சியாக தேடப்பட்டு கொண்டு வந்திருந்த நபராகவும் அடையாளம் காணப்பட்டிருந்தார். அதே போல அவரை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு சன்மானங்கள் வழங்கப்படும் என்பதாகவும் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அவருக்கு அவருடைய தோற்றத்தை மாற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தேவை இருந்தது. அதன் காரணமாகவே இதற்கு இவ்வாறான முறையில், அதாவது நேரத்தையும் பணத்தையும் செலவிட்டதாகவும் தெரிவித்திருந்தமை மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இதன் தொடர்ச்சியாக இசாரா செவ்வந்தி அவர்களினுடைய வங்கி கணக்குகள், அதில் இருக்கின்ற பணம் எவ்வளவு என்பது தொடர்பிலான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன் போதாக குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய விடயமாக மாறியிருந்தது. ஏனென்று சொல்லி சொன்னால், இசாரா செவ்வந்தியினுடைய பேரில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கி கணக்கு இலக்கங்களிலும் எந்த விதமான பணமும் இருக்கவில்லை என்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவர் வேறு யாரினுடைய வங்கி கணக்குகள் அல்லது வங்கி இலக்கங்கள் மூலமாக இந்த பணங்களை கையாண்டிருக்கலாம் என்பது தொடர்பாக தற்போது அது தொடர்பிலான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இசாரா செவ்வந்தி அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த தொடர்ச்சியான விசாரணைகளின் பின்னராக தற்போது ஒரு பரபரப்பான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அது என்னவென்று சொல்லி சொன்னால்,
இசாரா சம்பந்தி அவர்கள் இந்த துப்பாக்கி சூட்டின் பின்னராக இங்கு தலைமறைவாகி இருந்த வேளையில் கிட்டத்தட்ட 1 மாத காலங்களுக்கு மேலாக ஒவ்வொரு இடங்களாக அவர் தலைமறைவாகி இருந்தது தெரிய வந்திருக்கின்றது. அதிலும் கிளிநொச்சி பகுதியிலும் தலைமறைவாகி இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இறுதியாக மித்தனி எனப்படுகின்ற பகுதியில் தலைமறைவாகி இருந்ததாகவும், இவ்வாறு இவர் மாறி மாறி இந்த இடங்களில் தங்குவதற்கும் அதேபோல இவருடைய அனைத்து செலவுகளுக்குமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதாள உலகக்குழு தலைவர் ஒருவர் இவருக்கு அனைத்து விதமான சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்ததாகத்தான் இப்போது ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறார். இவர் யார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த கெஹல்பத்ர பத்மேவினுடைய நெருங்கிய நண்பர் என்பதாகத்தான் கூறப்படுகிறது. இவரும் மிக முக்கியமான ஒரு பாதாள உலகக்குழு தலைவர் என்பதாகவும் தற்போது இசாரா சம்பந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் மற்றொரு கோணத்தில் விசாரணைகளை திருப்பியிருக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால் தற்போது இந்த பாதாள உலகக்குழு தலைவர்களினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு, பெரும் தலைகள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக கூறப்பட்டிருக்கின்ற நிலைமையில் இவ்வாறான ஒரு தலைவரும் தற்போது வெளிநாட்டில் இருக்கின்றார் என்பதாகவும் ஒரு பரபரப்பான தகவலை வெளியிட்டிருக்கின்றமை ஒரு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. அதேபோன்று இந்த கனேமுல்ல சஞ்சீவ் அவர்களை கொலை செய்ததற்காக இவருக்கு பணம் ஏதும் பரிமாறப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலைமையில் இசாரா சம்பந்தி அவர்களே அதற்குரிய வாக்குமூலத்தையும் வழங்கியிருக்கிறார். தான் கெஹல்பத்ர பத்மேவினுடைய வேண்டுகோளுக்கிணங்க தான் இந்த கொலை சம்பவத்தை மூளையாக செயற்பட்டு அரங்கேற்றியிருந்தேன் என்பதாக கூறியிருந்தார். இதற்காக தான் எந்த ஒரு பணத்தையும் வாங்கவில்லை என்பதாகவும் வெறுமனே நட்புக்காகத்தான் இந்த விடயத்தை செய்திருந்ததாகவும் கூறியிருந்தார். உண்மையில் கெஹல்பத்ர பத்மே இவருக்கு எவ்வாறு பழக்கமானார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், இசாரா சம்பந்தியினுடைய முன்னாள் காதலர், அவர் ஒரு பிரபல போதை வர்த்தகத்துடன் தொடர்புடையவராக காணப்படுகின்றார். அவர் மூலமாக கிடைத்த ஒரு நண்பர் என்பதாகத்தான் தற்போது சில உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன் பின்னர் இவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த நட்பின் காரணமாக அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியிருந்ததாகவும் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த கொலை சம்பவத்தின் பின்னராக தலைமறைவாகியிருந்த போது தற்போது சிறைக்காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கரக்கட்டா, உங்களுக்கு அவருடைய பெயர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரும் மிக முக்கியமான ஒரு பாதாள உலகக்குழு உறுப்பினராகத்தான் காணப்படுகின்றார். அவரை நீதிமன்றத்தில் வைத்து கொலை செய்வதற்காக ஏற்கனவே ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருந்ததாகவும், அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற அந்த நபர் தங்கியிருந்த வீட்டில் இசாரா சம்பந்தி அவர்களும் தங்கியிருந்ததாகவும் ஒரு பரபரப்பான தகவல் வெளியாக இருக்கின்றது. அதன்படி கரக்கட்டா அவர்கள் நீதிமன்ற விசாரணைக்காக வரும்போது ஒரு ஊடகவியலாளர் போன்றதாக வேடமிட்டு அவரை கொலை செய்வதற்கு ஒருவர் முயற்சித்திருந்தார். அந்த வேளையில் போலீசாரினால் அவரும் அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த விடயம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதன்போது அவரிடமிருந்து துப்பாக்கியும் சில துப்பாக்கி ரவைகளும் மீட்கப்பட்டிருந்தன. இதன் காரணமாக கரக்கட்டா அவர்களும் நீதிமன்றத்தில் வைத்து கொலை செய்யப்படுவதற்கான அந்த சந்தர்ப்பம் போலீசாரினுடைய அதிரடி நடவடிக்கையால் தடுக்கப்பட்டிருந்தது என்பது மிக முக்கியமான விடயம். இதேவேளை மற்றும் ஒரு முக்கிய செய்திலமையாக நாமல் ராஜபக்ச அவர்களுக்கும் அதேபோல இசாரா சம்பந்திக்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதாகவும், இசாரா சம்பந்தி அவர்கள் நாமல் ராஜபக்ச அவர்களினுடைய முன்னாள் காதலி என்பதாகவும் பரபரப்பான சில தகவல்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியாகி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த விமர்சன கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பின் போது ஒரு ஊடகவியலாளர் நாமல் ராஜபக்ச அவர்களிடம் இந்த விடயம் தொடர்பில் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதன்போதாக நாமல் ராஜபக்ச அவர்கள் முற்றுமுழுதாக இந்த விடயத்தை நிராகரித்திருந்ததுடன் இந்த பாதாள உலகக்குழு கும்பல்கள் தொடர்பில் தீவிரமான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு இவர்களுக்குரிய சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதாகவும் அந்த விமர்சன கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தமையும் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறாக இசாரா சம்பந்தி அவர்கள் தற்போது தொடர்ந்தேச்சியாக பல மர்ம முடிச்சுக்களை, பல புதிய விடயங்களை அம்பலமாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது நீதிமன்றம் அவசர உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன்படி 90 நாட்களுக்கு இவர்களை தடுத்து வைத்து விசாரிப்பதற்குரிய அனுமதியையும் வழங்கியிருக்கின்ற ரீதியில் தொடர்ந்து பார்ப்போம். புதிதாக என்னென்ன விடயங்கள் வரப்போகின்றது என்பது தொடர்பில் பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற தொடர்ச்சியான செய்திநிலைமைகளை அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளை தாருங்கள். மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம். தற்போது உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.